50 ஆண்டுகளாக இந்த தமிழகம் திராவிட ஊழல் கட்சிகளுடன் சேர்ந்து படாத கஷ்டங்கள் இன்னல்களுக்கு இடையில் மீண்டும் வரலாறு திரும்புகிறது என்று கோடான கோடி தொண்டர்களின் படையோடு நம்மளை நோக்கி வரும் எங்கள் வெற்றி தலைவருக்கு முதல் வணக்கம். கனிமொழி அக்கா அவர்களே, 2020 ஆண்டுக்கான வாக்குறுதிகளில் எங்கள் தலைவர் வந்த உடனே போடப்படும் முதல் கையெழுத்து மது ஒழிப்பிற்காக தான் என்று சொன்னீர்கள். செய்தீர்களா? ஆட்சியை முடியப் போகிறது. நிச்சயமாக மக்கள் நீங்கள் கொடுத்த 505 வாக்குறுதிகளை நிறைவேற்றாதனால் போனது மக்களுக்கு ஏற்பட்ட பெரும் நம்பிக்கை துரோகம். நீங்கள் சொன்னீர்கள், தமிழகத்தில் நாடாளுமன்ற வளாகத்தில் நின்று சொன்னீர்கள், தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று. இன்று 2025 சொல்ல முடியுமாளா? உங்களால் கம்மியாக இருக்கின்ற எண்ணிக்கை நிச்சயமாக சொல்ல முடியாது. இன்னும் அதிகமாக தான் இருக்கிறது. ஏன்னா உங்கள் அண்ணன் நடத்துகிற டாஸ்மாக் அதில் 1000 கோடிக்கு மேல் உள்ளது. அதுவும் பின்வரும் காலங்களில் அதற்கான விளக்கத்தை கொடுப்பீர்கள். வரும் 2026ஆம் ஆண்டு நடக்கப் போகும் சட்டமன்ற தேர்தலில் இந்த வேலூர் மாவட்டத்திற்கு நீங்கள் வருகை தருவீர்களானால் நிச்சயமாக உங்கள் வாக்குறுதிகளை தேடி வந்து கேட்போம். அதற்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டியே தீருவார்கள்.